ஹலோ. இன்னைக்கு சடனாக ஒரு ரீடிங் பண்ணணும்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்ததால் ஒரு ஷார்ட் ரீடிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்போ இந்த மெசேஜ் வந்து சேரணுமோ அந்த டைம் இந்த மெசேஜ் சேரும்ன்ற மாதிரி எனக்கு மெசேஜ் சேனல் ஆகுது. உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். எப்போ பார்க்குறீங்களோ இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆகுன்ற மாதிரி இருக்கு. 4 of coins. ஓகே, உங்களுடைய இந்த மெசேஜ் எப்படி இங்கே எனக்கு தெரியுதுன்னா, டிவைனோட ப்ரொடெக்ஷனில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி டிவைன் ப்ரொடெக்ஷன் இல்லை, உங்களுடைய ஒரு கம்ஃபர்ட் ஒரு விஷயத்தில் நீங்கள் ப்ரொடெக்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு விஷயத்தில் Ace of Cups. நீங்கள் உங்களுடைய என்னதான் உங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு உலகத்தில் ஒரு இன்னர் வேர்ல்டுன்ற மாதிரி ஒரு விஷயம், ஒரு வேர்டு எனக்கு கேட்குது. அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு விஷயம் அமைச்சிக்கிட்டு இருக்கலாம். மேபி அதுலேயே நீங்கள் வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கலாம். நீங்கள் ரொம்பவே வந்துட்டு உங்களை நீங்களே சில பேர் வந்துட்டு வெளி உலகத்தில் இருந்து உங்களை கொஞ்சம் தனிமைப்படுத்தி ஒரு கூட்டுக்குள்ளே வந்துட்டு எப்படி ஒரு குருவி வந்துட்டு பதுங்கி உட்காருமோ அந்த மாதிரி, இப்போ குருவிகள்னு சொல்ல முடியாது, ஒரு பட்டர்ஃப்ளை வந்துட்டு அது ஒரு பட்டர்ஃப்ளையாக சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு புழு மாதிரி வந்துட்டு அதை சுற்றி வந்துட்டு ஒரு வலை மாதிரி பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளேயே இருந்துட்டு அது எப்போ வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பறக்கிற மாதிரியான ஒரு பட்டர்ஃப்ளையாக சேஞ்ச் ஆகுதோ அந்த டைமில் தான் அது பறந்து வெளியில் வருது இல்லையா, அந்த மாதிரி விங்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இப்போதைக்கு சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு பாசிட்டிவாக நடந்துகிட்ருக்கு, இல்லை நடக்க போகிறதா இருக்குது. சில பேருக்கு நீங்கள் அந்த டைம் வர வரைக்கும் உங்களை நீங்கள் வந்துட்டு கவர் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோ நீங்கள் உணர்ந்தோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான அந்த விஷயங்களை வந்துட்டு பாதுகாத்துக்கிட்டும் நீங்கள் வந்துட்டு உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு வர மாதிரி இருக்குது. இது உங்களோட லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கும், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு வெளி உலகத்துலேருந்து மற்றவங்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்கிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அந்த தனிமைன்றது வந்துட்டு உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்களும் வந்துட்டு வெளியில் வந்துட்டு எல்லோரும் கூட நீங்கள் சேர்ந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும், பேசணும், அந்த மாதிரி ஆசை இருந்தாலும் இப்போதைக்கு உங்களுக்கான டைம் இது. உங்களுக்கான சில விஷயங்களுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு லெவலப் ஆகிட்டு இருக்கிறதுனால தூரத்துலேருந்து தான் ரசிக்கிறீங்க தவிர, ஆனால் உங்களுக்கான ஒரு செலிப்ரேஷனுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கிறீங்க. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து உங்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களுடைய ஒரு ஃபேமிலியிலேருந்து நீங்கள் விலகி வரதாக இருக்கட்டும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கனெக்ஷன் உங்கள் ஃபேமிலி கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட, ரிலேட்டிவ்ஸ் கூட, உங்களோட அம்மா அப்பா கூட, உங்களுடைய ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் வந்து விலகி வேறு ஒரு எனர்ஜிக்கு நீங்கள் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு நீங்கள் வந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கீங்க. சில பேரை வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா,
நீங்கள் ரொம்ப தூரம் போயிட்ட மாதிரியும் அவங்க உங்களை விட்டு விலகிற மாதிரியும் நிறைய பேர் வந்துட்டு அதில் சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க, சில பேர் வந்துட்டு சந்தோஷப்படுற மாதிரியும் இருக்குது. சந்தோஷம்னா நீங்கள் விலகி போகிறது அந்த விஷயம் வந்து அதை கேட்டு சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு. ஓகே அப்படின்னுட்டு இவங்க நம்மள்ட்ட விலகிறது நல்லது அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எனிமீஸ், அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்துட்டு விலகி போகிறதும் நீங்கள் உங்களை வந்து தனிமைப்படுத்திட்டு நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் லெவலப் ஆகுறதுன்றது அவங்களுக்கு இன்னும் தெரியாத மாதிரி இருக்குது. ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கான நேரம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்றது அவங்களுக்கு தெரியல. ஆனால் உங்களை நேசிக்கிறவங்க அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் ரொம்ப விலகி போகிற மாதிரியும் எந்த விஷயத்திலும் நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு சேராத மாதிரி இருக்குது. எதுவாக இருந்தாலும் உங்களை விலக்கிட்டு நீங்கள் தூரமாகவே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதில் பார்ப்போம் வேறு என்ன மெசேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களோட எனர்ஜி வேறு ஒரு எனர்ஜியில் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜி டிஃப்ரெண்ட் எனர்ஜி. கண்டிப்பாக ஒரு லைஃப் சேஞ்சிங்கான ஒரு எனர்ஜியில் தான் இருக்கிறீங்க. நிறைய பேர் இது ஒரு சடன் ஒரு எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு வேறு விதமான எனர்ஜி வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு விஷயத்துலேருந்து விலக்கி உங்களை தனியாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒரு டிவைன் எனர்ஜி. சில பேருக்கு ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்குது இந்த விஷயங்கள். ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்துட்டு சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் விலகி வர்றதுக்காக நீங்கள் அதிகமாக யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் ஒரு விஷயம் நல்ல விஷயம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நல்ல விஷயம் திரும்ப வந்த கண்ணில் தெரியுது. கண்டிப்பாக ஒரு விஷயம் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தாக இருக்கட்டும், நீங்கள் லைஃப்பில் சில சேஞ்சஸ் லெவல் அப்கிரேட் ஆகிறதா இருக்கட்டும், சில விஷயங்கள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் ஏண்டு பண்ணுற மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் நீங்கள் புதுசாக போகிற மாதிரி இருக்கும். பழைய சில விஷயங்கள் நீங்கள் அதுலேருந்து விட்டு விலகாமல் வேறு ஒரு புது விஷயத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் இது சம்மந்தமாக தான் நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து விலகி நீங்கள் வேறு நல்ல விஷயத்துக்கு போகிறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் விட்டு விலகிற அந்த விஷயம் வந்துட்டு நீங்கள் அந்த விஷயத்தை வந்துட்டு கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். பர்சனாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு சுயநலமாக முடிவெடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. நீங்கள் எடுக்கிற முடிவு டிசிஷன் எதுவாக இருந்தாலும் ஒரு டிவைன் உங்களுக்கு காட்டுற அந்த ஒரு பாதை, அதை நோக்கி தான் நீங்கள் இந்த மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்கன்றது டிவைன் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. இன்கேஸ் நீங்கள் கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னா நீங்கள் இனி அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம், நீங்கள் வந்துட்டு முன்னேறி நீங்கள் பிளான் பண்ணபடி நீங்கள் முன்னேறுங்கன்று சொல்கிற மாதிரி இருக்குது. இதில் எந்த விதமான ஒரு கில்ட் ஃபீல் பண்ணுறதோ நீங்கள் யோசிக்கிறதோன்றது வேண்டான்ற மாதிரி இருக்குது. கடவுள் உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த ஒரு லைஃப், ஒரு பாதையில் தான் நீங்கள் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. இதில் சில பேருக்கு நீங்கள் கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்துட்டு தேவைப்படுது. அந்த மாதிரி சில விஷயங்கள் தேவைப்படுது. சில கஷ்டமான சில விஷயங்கள் பண்ணிட்டு இல்லை உங்களுக்கு கஷ்டம் வந்துட்டு தான் நீங்கள் இன்னொரு நல்ல லைஃப்க்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து ஆல்ரெடி டிசைடட் தான். ஸோ கடவுள் உங்களுக்கு சொல்கிறது தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இதனால் நீங்கள் வந்துட்டு அதிகம் யோசிக்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். நீங்கள் எந்த ஒரு பாவமும் பண்ணலைன்ற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் இருக்குது. இது பாவம் இல்லை. மேபி சில பேர் யோசிக்கலாம், நீங்கள் பாவம் பண்ணுறீங்களோ, இந்த மாதிரி பண்ணி, இல்லை நீங்கள் அவங்களை ஏமாத்துறீங்களோ, நீங்கள் தெரிஞ்ச ஒரு கர்மா, ஏதாவது ஒரு கர்மா நீங்கள் எடுத்துக்கிறீங்களோன்னுட்டு. அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் தைரியமாக முன்னேறலாம், டவுட் பண்ணாமல். உங்களுக்கான பாதை, உங்களுக்கான ஒரு லைஃப் நீங்கள் சூஸ் பண்ணலாம்ன்றது தான் டிவைனோட ஆன்சர். ஓகே, இந்த மெசேஜ் யாருக்கு ரெசனேட் ஆகுதோ
கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லாருக்கான மெசேஜாக இருக்குமான்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த ரீடிங் எப்போ பார்க்குறீங்களோ இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரணும்னு சொல்லியிருக்கு. ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவைப்படுற ஒரு கைடன்ஸாக இருக்கலாம் டிவைன் கிட்ட இருந்து உங்களுக்கான ஒரு மெசேஜ், உங்களுக்கு மெசேஜ் டிவைன் கிட்ட இருந்து. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.